இங்க ஒருத்தன் டிவில நடக்கிற ஒரு மேஜிக் ஷோவை பாக்குறான். அதுல ஒரு பொண்ணு மேல கத்தியை வீசுவாங்க. பார்த்தா அந்த பொண்ணு மேல படாம அந்த பொண்ணை சுத்தி தான் அந்த கத்தி குத்தும். அதை பார்த்த பிறகு இவனுமே அது மாதிரியே பண்ணி எகுத்து வீட்டுல இருக்க ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணிடலான்னு பார்ப்பான். அதுக்காக இப்ப ஒரு கத்தி எடுத்து பின்னாடி திரும்பிக்கிட்டே அந்த கத்தியை தூக்கி போடுவான். பார்த்தா அந்த கத்தி டார்கெட் மிஸ் ஆகி வீட்டுல இருக்க ஒரு சிலையோட கழுத்தையை உடைச்சிருது. ஆனாலும் இவன் கை விடாம ரெண்டாவது டைம் ஒரு மிரர் எடுத்துட்டு வந்து அந்த டார்கெட்டை கரெக்டா பார்த்து விடலான்னு போகும்போது பார்த்தா அந்த கத்தி இவனோட கையை கிழிச்சிருது. இருந்தாலுமே அந்த மிரர்ல தெரியற டார்கெட்டை பார்த்து கரெக்டா கத்தியை வீசுவான். பார்த்தா அந்த கத்தி அந்த டார்கெட்லயே குத்தி இருக்காது. அதனால இப்ப போய் அந்த கத்தியை எடுத்துட்டு வருவான். பார்த்தா அந்த கத்தி ஃபுல்லா ரத்தமா இருக்கும். ஆனா இவன் கையில கத்தி கிழிக்கும் போது கொஞ்சமா தான் பிளட் வந்திருக்கும். அதனால சந்தேகப்பட்டு அங்க போய் பார்ப்பான். அப்ப அந்த கத்தி ஒரு பொண்ணு மேல குத்தி அந்த பொண்ணு இறந்தே போயிருப்பா. அதை பார்த்தோன்னே இவனுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. அதனால உடனே போய் இவன் போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு பார்ப்பான். பார்த்தா போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து இவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அது இவனுக்கு புரியுது. அதனால இப்ப கீழே இருக்க என் ஃப்ரெண்டு கிட்ட போய் ஹெல்ப் கேட்பான். அவனுமே இவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா அவன் போலீஸ் கூட்டிட்டு வந்துடுறான். அந்த இடத்துக்கு அந்த பில்டிங்ல இருக்க எல்லாருமே வந்துருவாங்க. ஏன் இவன் ஆப்போசிட்ல இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பார்த்தா அந்த பொண்ணுமே வந்துடும். கடைசியா அவனோட ஒய்ஃபுமே அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாம அங்கிருந்து ஓடலாம் பார்ப்பான். அப்ப போலீஸ் பின்னாடி இவனை சுட்டுருவாங்க. பார்த்தா இது எல்லாமே அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு முன்னாடி இவனையும் யோசிச்சிருக்கான் அப்படி நடக்கும் அப்படின்ட்டு. கடைசியா அவன் அந்த பொண்ணோட பாடியை என்னதான் பண்ணான் அப்படிங்கிற வீடியோ வேணும்னா கமெண்ட்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட பார்ட் 2 போடுறேன்.